கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். குளோரோஃபார்ம் என்ற மருந்தை கண்டுபிடித்தவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதை கண்டுபிடித்தவர் சர் ஜேம்ஸ் சிம்சோன் என்பவர். இவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆவார். அவருடைய மாபெரும் கண்டுபிடிப்பு எது என்று ஒருவர் அவரிடம் கேட்டார். அதற்கு சிம்சோன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், 1861 கிறிஸ்துமஸ் நாள் காலையில் நான் ஒரு பாவி என்று இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்றும் கண்டுபிடித்ததுதான் என்றார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவரை பற்றி சில குறிப்புகளை இன்று நாம் பார்க்கலாம். ஜேம்ஸ் யங் சிம்சோன், பிறப்பு 7/6/1811, மறைவு 6/5/1870. வேதாகமத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை இது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சங்கீதம் 105:3 நாம் பார்க்கிறோம். மயக்க மருந்தான குளோரோஃபார்ம் கண்டுபிடிப்பு மருத்துவத்துறைக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த ஒரு பேக்கரி கடைக்காரருக்கு 7வது மகனாக பிறந்தார். தனது 21 வயதில் மருத்துவ பட்டம் பெற்றார். மருத்துவம் படிக்கும் போதே அலர்ஜியால் ஏற்படும் இறப்பு, டெத் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்த இவரின் திறமையை கண்டு நோய் குறியியல் பேராசிரியர் ஜான் தாம்சன் சிம்சோனை தனது உதவியாளராக நியமித்துக் கொண்டார். 1830களில் மகப்பேறு மருத்துவம் பற்றி தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்திய சிம்சோனுக்கு 1840 மகப்பேறு மருத்துவ பேராசிரியர் பதவி கிடைத்தது. தேவ பக்தி உடையவரான ஜேம்ஸ் சிம்சோன் ஒருமுறை வேதத்தில் ஆதியாகமம் என்னும் பகுதியில் முதல் மனிதன் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாள் என்ற பெண் உருவாக்கப்பட்ட சம்பவத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அதில் தேவன் ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வரப்பண்ணினார். அவன் உறக்கத்தில் இருந்தபோது அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். உருவப்பட்ட அந்த விலா எலும்பை கொண்டு ஒரு பெண்ணை உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த பகுதியை வாசித்த போதுதான் குளோரோஃபார்மை கண்டுபிடிப்பதற்கான விதை ஜேம்ஸ் சிம்சோனின் உள்ளத்தில் விழுந்தது. உடலில் சிறு காயம் ஏற்பட்டால் வேதனை உண்டாவது இயற்கை. ஆனால் ஆதாமோ தன் உடலில் விலா எலும்பை எடுக்கும்போது கூட எந்த வலியோ வேதனையோ இல்லாமல் தொடர்ந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தார். இப்படி ஜேம்ஸ் சிம்சோனின் எண்ணங்களில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்த இந்த சிந்தனையானது செயல் வடிவம் பெற்று பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்னர் குளோரோஃபார்மாக வெளிவந்தது. இதன் பின்னர் ஒருமுறை ஜேம்ஸ் சிம்சோன் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மாணவர், உங்கள் கண்டுபிடிப்புகளிலேயே நீங்கள் மிகவும் பிரதானமாக கருதும் கண்டுபிடிப்பு எது என்று கேட்டார். எல்லா மாணவர்களும் குளோரோஃபார்மைத்தான் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ, என் கண்டுபிடிப்புகளிலே பிரதானமானது இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்பதுதான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி மகிழ்ந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சாதனையாளராகவே பார்க்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய நல்ல உள்ளத்தையே கர்த்தர் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் இவ்வாறு உரைக்கின்றார்: மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். எரேமியா 9:24. நாமும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழ்ந்திடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.